போன வீடியோவோட தொடர்ச்சி தான் நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். எப்பயும் போல் சின்ன சின்ன வேர்டை வச்சு பெரிய சென்டென்ஸை தான் நான் உருவாக்க போகிறேன். இதுலேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக வந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மற்ற சேனலை விட டிஃப்ரெண்ட்டாக சொல்லி கொடுக்குறேன். மற்ற சேனல்லேருந்து என் சேனலுக்கு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் என்கிட்ட என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு. நான் ஃப்ளூயண்ட்டாக பேசணும், ஒவ்வொரு வார்த்தைகளாக பேசக்கூடாது, கடகடன் பேசணும், தமிழ் மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு நினச்சி தான் அந்த சேனலை உருவாக்கியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டாபிக் குள்ளே போகலாம். धूप में जाने से चेहरा काला पड़ गया அப்படின்னா धूप में जाने से அப்படின்னா வெயிலில் போனதுனால, செஹரா அப்படிங்கிறது முகம், ஃபேஸு, காலா படுகாயா அப்படின்னா கருப்பாயிடுச்சு. சில பேருக்கு வெயிலில் போனால் கண்டி போயிடும்ல, நம்ம கண்டி போயிடுச்சு கருப்பாயிருச்சுன்னு சொல்லுவோம். இங்கே காலா ஹோகையா, காலா படுகாயா, ஹோகையான்னு சொல்லலாம், படுகையான்னு சொல்லலாம். மேரி கர்தன் மே தர்த் ஹோ ரஹி ஹை அப்படின்னா என் பின் கழுத்து, அதாவது பொடனின்னு சொல்லுவாங்கள்ல, பொடனின்றது கரெக்டாக அப்படின்னு தெரியலை, பின் கழுத்து அதாவது மண்டை பக்கம் அந்த முதுகெலும்பு இருக்கிற இடத்துல பின் கழுத்து பகுதியை கர்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. என் பின் கழுத்தில் வலி இருக்குது, வலிக்குது அப்படின்னு சொன்னோம்னா மேரி கர்தன் மே தர்த் ஹோ ரஹி ஹை அப்படின்னு சொல்லணும். மேரா கலா துக் ரஹா ஹை, மேரா கலா தர்த் ஹோ ரஹா ஹை அப்படின்னு சொல்லலாம், துக் ரஹா ஹை அப்படின்னு சொல்லலாம். பேச்சு வழக்கில் அது ரெண்டுமே இருக்குது, துக் ரஹா ஹை, தர்த் ஹோ ரஹா ஹை. கலா அப்படின்றது தொண்டை, அதாவது முன்கழுத்து, முன்கழுத்து பகுதி தொண்டை கலான்னு சொல்லணும், பின்பகுதியை கர்தன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? கந்தே மே தர்த் ஹை அப்படின்னா தோள்பட்டையில் வலி இருக்குது அப்படின்னு அர்த்தம். தோள்பட்டை அப்படின்னா கந்தா அப்படின்னு சொல்லணும். ஆனால் தோள்பட்டையில் வலி இருக்குது அப்படிங்கிறதால கந்தான்ற வார்த்தையை கந்தே மே அப்படின்னு சொல்கிறோம். கந்தா அப்படின்னா தோள்பட்டை, கந்தே மே அப்படின்னா தோள்பட்டையில் வலி இருக்குது, தர்து ஹை. முழுங்கையில் வலி இருக்குது அப்படின்னா கொஹனி மே தர்த் ஹை. கொஹனி அப்படிங்கிறது எல்போ, எலும்பு இருக்குல்ல, அந்த மூட்டு, முழுங்கையில் அப்படின்னா கொஹனி அப்படின்னு சொல்லணும். கொஹனி மே தர்த் ஹை, முழுங்கையில் வலி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஜலதோஷம் பிடிச்சா தொண்டை கட்டிக்கும்ல, என் தொண்டை கட்டிக்கிச்சு அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து ஹிந்தியில் மேரா கலா பேட் கயா, மேரா கலா பேட் கயா. பேட் கயா அப்படின்றது உட்காந்துக்கிச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல கட்டிக்கிச்சு, அதாவது குரல் இல்லாமல் சவுண்டு, காற்று மட்டும்தானே வரும் தொண்டை கட்டிக்கிட்டா, அப்போ வந்து மேரா கலா பேட் கயா அப்படின்னு சொல்லணும். ஹாத் மே மோச் ஆ கயா அப்படின்னா ஹாத் அப்படிங்கிறது கை, ஹாத் மே அப்படின்னா கையில், மோச் அப்படிங்கிறது சுளுக்கு, ஆகயா அப்படின்றது சுளுக்கு விழுந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். கையில் சுளுக்கு விழுந்துருச்சு, ஹாத் மே மோச் ஆகயா. நாக்குன் காட்டே சமய அப்படின்னா நகம் வெட்டும் போது, நகம் வெட்டும் போது, நாக்குன் காட்டே சமய. உங்களி ஹல்கி சி கட்கை, உங்களி அப்படின்றது விரல், ஹல்கி சி அப்படின்றது லைட்டாக, கட்கை அப்படின்னா கட் ஆயிடுச்சு. சரிங்களா? கட்டு கை இது எல்லாமே ஹிந்தி வார்த்தை தான். கட் அப்படிங்கிறது ஹிந்திலையும் கட்டுன்னு தான் சொல்லுவாங்க. நாக்குன் காட்டு சமய உங்களி ஹல்கி சி கட்கை, நகம் வெட்டும் போது லைட்டாக கட் ஆயிடுச்சு, விரல் கட் ஆயிடுச்சு. சாத்தி மே பல்கம் ஜம் கயா அப்படின்னா சாத்தி மே அப்படின்னா நெஞ்சில், பல்கம் அப்படிங்கிறது சளி, ஜம் கயா அப்படிங்கிறது தேங்கிக்கிருச்சு. இப்போ நெஞ்சு வந்து சளி பிடிச்சிருக்கும், ஆனால் வெளியேறாமல் உள்ளேயே வலிக்கும்ல தேங்கி நின்று, அதுக்கு இப்படி சொல்லலாம். சாத்தி மே பல்கம் ஜம் கயா, நெஞ்சில் சளி தேங்கி நின்று இருக்கு. சாத்தி மே தர்த் ஹோ ரஹா ஹை அப்படின்னா நெஞ்சு வலிக்கிறது. சாத்தி அப்படின்னா நெஞ்சு அப்படின்னு அர்த்தம். தர்த் அப்படின்னா வலி, ஜமா ஜம் ரெண்டுமே தேங்கி நின்றுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபேப்படே மே கோய் திக்கத் ஹை அப்படின்னா ஃபேப்படே மே அப்படின்னா நுரையீரல் அப்படின்னு அர்த்தம். ஃபேப்படா அப்படின்னு தனியாக சொன்னோம்னா நுரையீரல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஃபேப்படே மே கோய் திக்கத் ஹை அப்படின்னா நுரையீரல் ஏதோ பிரச்சனை உள்ளது, பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இஸ்லியே அதனால்,
சான்ஸ் லேனே மே அப்படின்னா மூச்சு விடுவதில். தக்லீஃப் ஹோ ரஹி ஹை அப்படின்னா சிரமமாகிறது அப்படின்னு அர்த்தம். फेफड़े में कोई दिक्कत है इसलिए सांस लेने में तकलीफ हो रही है. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் அந்த என் வந்து சைலண்ட்டாக யூஸ் பண்ணணும். சான்ஸ் அப்படின்னு தான் பட்டு சொல்லணும். சான்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கு அப்படிங்கிறதுக்காக தான் அந்த என் வருது இங்கிலீஷில். என்னை போலவே தெளிவாக ப்ரொனன்ஸ்லாம் சூப்பராக பக்காவாக ஹிந்திக்காரவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்போக்கன் கிளாஸ் மூலிமா அவங்கள சூப்பராக ஹிந்தி பேச வச்சுருவேன். என்னுடைய பழைய ஸ்டூடெண்ட்லாம் சூப்பராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 வீடியோலையும் A to Z மண்டையிலேருந்து கால் பாதம் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போனா எனக்கு எல்லா வார்த்தைகளும் தெரியும் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ எல்லா வார்த்தையுமே இந்த 2 வீடியோவில் உடம்புல சம்மந்தப்பட்ட எல்லா வார்த்தையுமே கற்றுக் கொடுத்துட்றேன். மற்ற வீடியோலலாம் மற்ற விஷயம் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பீட் ஆர் ரீட் கி ஹட்டி மே தர்த் ஹை அப்படின்னா பீட் அப்படின்னா முதுகு, மற்றும் அப்படிங்கிறதுக்கு ஆர் அப்படின்னு அர்த்தம். முதுகெலும்பு அப்படின்னா ரீட் கி ஹட்டி அப்படின்னு அர்த்தம். ரீட் கி ஹட்டி மே அப்படின்னா முதுகெலும்பில். தர்த் ஹை வலி இருக்குது. பீட் ஆர் ரீட் கி ஹட்டி மே தர்த் ஹை முதுகு மற்றும் முதுகெலும்பில் வலி இருக்குது அப்படின்னு அர்த்தம். முதுகுக்கு பீட், முதுகெலும்புக்கு ரீட் கி ஹட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. பஸ்லி கி ஹட்டி. பஸ்லி அப்படின்னா விலா, ஹட்டின்றது எலும்பு, ரெண்டும் சேர்க்கறதுக்காக அந்த கீ போட்டிருக்கோம். பஸ்லி கி ஹட்டி விலா எலும்பு அப்படின்னு அர்த்தம். சில ஏரியாவில் வரிச்செலும்புன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹட்டி பஸ்லி தோடுதூங்கா இது வந்து சண்டையில் சொல்கிறது. விழா எலும்பை உடச்சிருவேன் அப்படிங்கிறது. ஹட்டி பஸ்லி தோடுதூங்கா. ஹட்டி பஸ்லி ஏக்கர் தூங்கா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. விழா எலும்பை ஒன்று சேர்த்துருவேன், அதாவது அடித்து நொறுக்கிடுவேன். அது தனித்தனியாக இருக்கும்ல, அதை வந்து உடச்சி நொறுக்கிடுவேன் அப்படின்றத வார்த்தைகளாகல அந்த கோவத்தை வெளிப்படுத்துவாங்க. ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஹட்டி பஸ்லி தோடுதூங்கா, ஹட்டி பஸ்லி ஏக்கர் தூங்கா இது ரெண்டுமே திட்டுறது. அடிச்சிருவேன், நொறுக்கிடுவேன் எலும்பை அப்படிங்கிறது. விழா எலும்பை நொறுக்கிடுவேன், எண்ணிடுவேன், அந்த மாதிரிலாம் நம்ம தமிழில் சொல்கிறோம்ல, அதுதான். பஸ்லி கி ஹட்டி அப்படின்னா விழா எலும்பு அப்படின்னு அர்த்தம். காம் கர்கே கமர் துக்ரா அப்படின்னா காம் அப்படிங்கிறது வேலை, கர்கே அப்படின்னா செஞ்சு செஞ்சு அப்படின்னு சொல்லுவோம்ல பேச்சு வழக்கில். செஞ்சு இப்போ லேடிஸ் தான் அதிகமாக அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். காலையிலேருந்து வேலையாக செஞ்சு இடுப்பு வலிக்குது அப்படின்லாம் சொல்லுவோம்ல. வேலை செய்து இடுப்பு வலிக்கிறது. காம் கர்கே கமர் துக்ரா ஹை, தர்த் ஹோ ரஹா ஹை அப்படின்னு சொல்லலாம். துக்ரா ஹை அப்படின்னு சொல்லலாம். मैंने सुबह ज़्यादा वड़ा खा लिया था அப்படின்னா நான் காலையில் அதிக வடை சாப்பிட்டு விட்டேன் அப்படின்னு அர்த்தம். இதே ஒரு பொண்ணு சொல்லணும்னா காலி தி அப்படின்னு வரும். அவ்வளோதான் வித்தியாசம். இஸ்லியே அப்படின்னா அதனால். மேரா பேட் என் வயிறு. மேரா பேட் என் வயிறு. ஃபுல் கயா அப்படின்னா உப்பிருச்சுன்னு அர்த்தம். அதாவது கேஸ் ஆகி வயிறு பெருசாகிரும்ல, உப்பிருச்சுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஃபுல் கயா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஜீரணம் ஆகலை, டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து பத் ஹஸ்மி ஹோ கயா. பத் ஹஸ்மி ஹோ கயா அப்படின்னு சொல்லணும். ஜீரணம் ஆகவில்லை அப்படிங்கிறது. ஆத் அப்படின்றது குடல், அத்தடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க பேச்சு வழக்கில். குர்தா அப்படின்னா கிட்னி. அது சொல்லணும்னு அவசியம் இல்லை, கிட்னின்னே சொல்லிட்டு போயிடலாம். தில் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், ஹார்ட் அப்படிங்கிறது. பேர் மே நஸ் கிஜ் கை அப்படின்னா காலில் நரம்பு பிடிப்பு இருக்குது, நரம்பு பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். நஸ் அப்படிங்கிறது நரம்பு, கிஜ் கை அப்படின்னா பிடிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். டாங் மே தர்த் ஹை. இப்போ நீங்கள் பேர் அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டாங் அப்படிங்கிற வார்த்தை அதிக பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதுவும் காலுன்னு தான் அர்த்தம். டாங் அப்படின்னாலும் காலுன்னு தான் அர்த்தம். ஹத்தேலி அப்படின்னா உள்ளங்கையின்னு அர்த்தம். ஹத்தேலி மே தர்த் ஹை அப்படின்னா உள்ளங்கையில் வலி இருக்குன்னு அர்த்தம். தழுவா அப்படின்னா உள்ளங்கால். தல்வே மே அப்படி அந்த உள்ளங்காலில்ன்றப்ப தல்வே அப்படின்னு வரும். தல்வே மே தர்த் ஹை. தல்வே மே காட்டா சுப் கயா. காட்டா சுப் கயா அப்படின்னா முள்ளு குத்திருச்சு அப்படின்னு அர்த்தம். உள்ளங்கால் அது. ஜாங் அப்படின்னா தொடை. குட்டுனா அப்படின்னா கால் முட்டி. பிண்டலி அப்படின்னா கெண்டைக்கால், அதாவது கால் பின் சைடு இருக்கும்ல அது பிண்டலி.
ஜோடோ மே தர்த் ஹை அப்படின்னா ஜாயிண்ட் பெயின் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ கொஸ்டின் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் இந்த வார்த்தையை நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இதில் ஆன்சர் பண்ணுங்கள். கான்கா பர்தா அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆல்ரெடி ஆன்சர் பண்ணுறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் சந்திப்போம். சீதே அப்படி அவன் வந்து அவன் வீட்டுக்கு நேரா போயிடுறான். उसका नाम मदन। मदन सीते घर पे गया। घर पे गया। सीधे उसके घर पे गया। ஓகேமா, என்ன சொல்ல வர? सीधे उसके घर पे गया। घर पे गया, करेक्ट।